கனிமொழி வந்து சமீபத்தில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. ம். அதாவது மோடி அவர்கள் வந்து எந்த ரூபத்தில் வந்தாலும் தமிழக பெண்கள் வந்து அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அவர்னா கொடூரமான பாலியல் இல்லை, நான் குற்றவாளியா? என்ன கேட்குறேன்னா, ஆ. பல்வேறு பெண்களுடைய வாழ்வாதாரத்தை சீரழிச்சாச்சு. அது மது போதையில் நிறைய ஆண்கள் ஒரு உயிரிழப்பு இந்த மாதிரி வந்து இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிடுச்சு. இப்படி ஒரு சூழ்நிலையை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மோடியை வந்து நீங்கள் வந்து சொல்கிறதுல எந்த விதத்தில் அதான் கேட்குறேன், மோடினா பாலியல் குற்றவாளியா? எந்த ரூபத்தில் வந்தாலும்னா மாறு வேஷம் போட்டு வருவாரா? விக்கு வச்சுக்கின்னு மாறு வேஷம் போட்டு வந்து இங்கே ஏதாவது பாலியல் இது சைனைடு மோகனா அவர்? சைனைடு மோகன் வந்து சீரியல் கில்லர் இருந்தால பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு சைனைடு கொடுத்து சாவடிச்சிடுவோம் அவரா? எந்த ரூபத்தில் வந்தாலும்னா என்ன அர்த்தம்? அவர் நேராக தானே வராரு. நீங்கள் இப்படியே சொல்லி சொல்லி 11% வந்துச்சு பாஜக. வந்துச்சா இல்லையா? கண்டிப்பாக. அப்புறம் என்ன? அண்ணாமலைக்கும் உங்களுக்கும் போட்டி வச்சாலே அண்ணாமலை எங்கேயே போயிடுவார். இத்தனையும் அவர் அரசியலில் ரொம்ப குழந்தை, 5 வருஷம் 5 வயசு குழந்தை. ஆமாம். நீங்கள் அண்ணாமலைட்ட நின்று பேச முடியுமா? அந்த அளவுக்கு பாஜக லீடர்ஸ் இருக்காங்க. எந்த ரூபத்தில் வந்தாலும் இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, வாழ்க வாழ்க ஒளிக ஒளிக ஒளிகிற பின்னாடி இந்த கருப்பு பலூன் காட்டினாங்களே, அப்புறம் வெள்ளை கூட தூக்கி போனாங்களே, அந்த கை தான். அதனால் இதெல்லாம் வந்து வழக்கமாக இவர்கள் சொல்லிக்கிறது, எழுதி கொடுக்குறவங்க எழுதுறது. எப்படி வந்தாலும் தமிழகம் போராடும். எதுக்கு போராடும்? தமிழகம் தலை குனியாது. ஏன் குனியாதியா? தமிழகம் தலை குனியாது.